அன்பர்களே வணக்கம். அடைக்கலப்பத்து சுவாமி தேசிகன். அழகு தமிழிலும் ஆழ்ந்த பக்தி தோய்ந்த சமஸ்கிருதத்திலும் இணையாக அற்புத பக்தி ஸ்தோத்திரங்களை இயற்றியவர்களில் முதன்மை ஸ்தானம் பெற்றவர்கள் வெகு சிலரே. அவர்களில் பிரதானமாக ஜொலிப்பவர்களில் ஒருவர்தான் சுவாமி தேசிகன். 10 பாசுரங்களைக் கொண்ட ஒரு சிறிய தொகுப்புதான் சரணாகதி எனும் அவருடைய அடைக்கலப்பத்து. அப்பா வரதராஜா, அடியேனுக்கு நினது சரணாரவிந்தத்தில் அளிப்பாயா முக்தி என அவர் காஞ்சி வரதராஜனை வேண்டும் ஸ்தோத்திரங்கள் அவை. சமஸ்கிருதத்தில் அதேபோல் ஞாச தசகம் சரணாகதியை அற்புதமாக விவரிக்கும் ஸ்லோகங்கள். ஆச்சாரியர்கள் தாம் உபதேசித்ததை, நல்லொழுக்கத்தை, பக்தியோடு வாழ்ந்து காட்டியவர்கள். தர்ம நியாய சிந்தனையோடு எளிய வாழ்க்கை மேற்கொண்டவர்கள். நடமாடும் தெய்வங்கள். பக்தியால் மோக்ஷம் பெற வழி காட்டியவர்கள். ஞானமும் பக்தியும் இரு கண்கள் என விளங்கியவர்கள். விளக்குபவர்கள். அவனருளால் அவன் தாழ் பற்ற சொல்லிக் கொடுப்பவர்கள். யோகமார்க்கம் முக்தி அளிக்கும் என்பதை பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள் அஷ்டாங்க யோகத்தை பற்றி விவரிப்பதையும் அறியலாம். சரணாகதி லக்ஷணமாக 5 அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அனுகூலிய சங்கல்பம், பிரதிகூலிய வர்ஜனம், மகா விஸ்வாசம், கோப்திரிவ வாரணம், கார்ப்பண்யம் எனும் இவற்றை மற்றொரு சந்தர்ப்பத்தில் விவரமாக சொல்கிறேன். இவற்றோடு இணைந்ததுதான் அங்கி எனப்படும் ஆத்ம நிக்ஷேபம், சரணாகதி. வாயினால் வெறுமனே சரணாகதி அடைந்தேன் என்றால் போதாது. மேற்கண்ட குணங்களும் சேர்ந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நிறைவேறும். விபீஷண சரணாகதி படித்தவர்கள் அறிந்தவர்கள் இதை உணரலாம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த பின்னணியில் சுவாமி தேசிகனின் அடைக்கல 10 படித்து அறிந்து கொள்ளும்போது ஆனந்தமாக அதை ரசித்து புரிந்து கொள்ள உதவும். விசிஷ்டாத்வைத தத்துவத்தில் முக்கியமான ஒரு அம்சம் சரணாகதி அடைவது. அதை பின்பற்றுவோர் அத்தியாவசியமாக செய்து கொள்வது பரநியாசம், பரசமர்ப்பணம், பிரபத்தி எனும் சரணாகதி. இவையோடு நமது கர்ம பலனெனும் கனிகளை ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறோம். காஞ்சிபுரத்தில் வராஜராஜன் ஹஸ்தகிரியில் அத்திகிரி எனும் குன்றின் மீது வீற்றிருந்து மோக்ஷமளிப்பவராக அருள்பாலிக்கிறார் என்பார்கள். ஸ்ரீ சுவாமி தேசிகனின் அற்புதமான அடைக்கல 10 இனி தொடர்வோம். பத்தி முதலாம் மவதில் பதி எனக்கு கூடாமல். எத்திசையும் உழன்றோடி இளைத்து விழும் காகம் போல். முத்திதரு நகர் 7 முக்கியமாம் கச்சி தனில். அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனேர் ஒன்று. நான் என்ன செய்வேன்? என்னால் மனதை ஒருமித்து உன்னை நினைக்க முடியவில்லையே. பக்தி அவ்வளவு எளிது அல்ல. எங்கு சென்று அமைதியாக அமர்ந்தாலும் இடம்தான் அமைதியாக இருக்கிறதே தவிர மனம் அமைதியுறவில்லையே. எண்ணற்ற எண்ணங்கள் என் மனதை திசை திருப்புகிறதே. நான் ஒரு காகம்தான். எங்கெங்கோ வெவ்வேறு என்ன 8 திசைகளிலுமே மாற்றி பறந்து களைப்புற்று நீயே கதி என்று உன் திருவடிகளில் விழுந்த தாகம் கொண்ட காகம். முத்தி தரும் சப்தக்ஷேத்திரங்களில் தலை சிறந்ததாக அத்திகிரி எனும் காஞ்சிபுர வாசனான ஸ்ரீ வரதராஜா, உன் திருவடிகளே சரணம் என்று முதல் பாசுரத்திலேயே அற்புதமாக பாடுகிறார் சுவாமி தேசிகன். கொஞ்சம் ஊன்றி உள்ளர்த்தம் தேடுபவர்களுக்கு ஒரு குறிப்பு கிடைக்கும். இந்திரன் மகன் காகாசுரன் சீதையை துன்புறுத்தியதால் ஸ்ரீராமன் அவனை நோக்கி எறிந்த ஒரு சிறு புல் சக்தி வாய்ந்த ஆயுதமாக மாறி அவன் உயிர் குடிக்க துரத்துகிறது. எங்கெங்கோ சுற்றி அலைந்த காகாசுரன் கடைசியில் ஸ்ரீராமன் பாதத்தையே கதி என அடைந்து மன்னிப்பு கேட்கிறான் என்பதை தான் சுவாமி தேசிகன் தன்னை சரணடைந்த காகம் என்று சொல்கிறார் என்று விளங்கும். சுவாமி தேசிகனை மேலும் வணங்கி கேட்போம். ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம் என்ற வழிகள் மோக்ஷத்தை அளித்தாலும் கலியுகத்தில் சரணாகதி ஒன்றே எளியது என்பதால் சுவாமி தேசிக ஆசாரியன் நமக்கு அடைக்கல 10 என்ற 10 பாசுரங்களை அளித்திருக்கிறார். முதல் பாசுரத்தை தொடர்ந்து மற்றவற்றை அறிவோம். ஞானத்தை பக்தியையும் போதித்த ஸ்ரீ கிருஷ்ணன் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு உபதேசிப்பதாக வரும் சரணாகதி ஒன்றே அடைக்கல 10 சாரமாக அமைந்துள்ளது. அர்ஜுனா, சதா என் நினைவில் இருந்து என் பக்தனாக ஆகிவிடு. என்னை வழிபடு, தொழு, என்னை அடைய இது ஒன்றே போதுமே. இது நிச்சயமாக உன்னை என்னிடம் சேர்க்கும் என்னுடைய நண்பன் நீ என்பதால் உனக்கு இதை நினைவூட்டுகிறேன் என்று கண்ணன் சொல்வதை அற்புதமான தமிழில் சுவாமி தேசிகன் அடைக்கல 10 பாசுரங்களில் விளக்குகிறார்.
நமது ஆச்சாரியர்கள் எதையோ சொல்லிவிட்டு போனவர்கள் அல்ல, சொல்லை செயலாக்கி வாழ்ந்து காட்டிய எடுத்துக் காட்டுகள்.